இது ஒரு மறக்கப்பட்ட வீரனின் கதை. இதை நாமெல்லாம் பள்ளி புத்தகங்களில் ஒரு பக்கத்தில் மட்டுமே பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு பூரண மனிதரின் வாழ்வு மறைந்திருக்கிறது. அதுதான் ஏகலவ்யன். தன் குருவின் மௌனத்தை ஒரு கட்டளையாக ஏற்றவன். தன் விரலையே தானாகவே வெட்டிக் கொடுத்தவன். இந்தக் கதையைக் கேட்கும்போது நீங்களும் சிந்திக்கத் தவிர முடியாது. ஏகலவ்யன் ஒரு நிஷாதன். அவன் ஒரு பழங்குடி மக்களின் பிள்ளை. அவனது தந்தை ஹிரண்யதனு நிஷாத ராணியின் அரசர். அரியணை அருகில் இல்லாதவன், ஆனால் அரசகுல நெறிகளை பின்பற்ற வந்தவன். அவன் ஆசை ஒரு வீரராக மின்ன வேண்டும். தன் தந்தையை விட பெரியவராக மாற வேண்டும். அவன் ஆசை திரோணாச்சாரியரிடம் கற்று சிறந்த அம்புக்காரராக மாற வேண்டும். ஆனால் அது அவனுக்கு பெற முடியாத ஒரு கனவாகவே இருந்தது. ஏனெனில் அவன் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனல்ல. ஏகலவ்யன் குருகுலத்திற்கு வந்து தாழ்வான குரலில், நான் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்டான். திரோணாச்சாரியர் அவனைப் பார்த்து, நீ ஒரு நிஷாதன், இந்த குருகுலம் உனக்கு இல்லை என்று கூறிவிட்டார். அந்த வார்த்தைகள் ஏகலவ்யனின் இதயத்தை வலிக்கச் செய்தன. ஆனால் அவன் மனதில் ஒரு திட்டம் வந்தது. நான் கற்றுக்கொள்வேன், ஆனால் என் வழியில். ஏகலவ்யன் ஒரு காட்டுக்குள் சென்றான். அங்கு ஒரு சிறிய இடத்தில் திரோணாச்சாரியரின் மண் சிலையை செய்தான். அதை அவன் குருவாக ஏற்றுக்கொண்டான். அவன் ஒவ்வொரு நாளும் தன் பயிற்சியை தொடங்கும் முன் அந்த சிலைக்கு வணங்கி அம்பு எய்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். அவன் காட்டுக்குள் தனியாகவே மழை, காடு, புலிகள் எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பயிற்சி செய்தான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் உருண்டன. ஏகலவ்யன் ஒரு அதிசயமான அம்புக்காரராக மாறிவிட்டான். ஒரு நாள் அர்ஜுனன் காட்டுக்குள் வந்தான். அவன் ஒரு நாய் பக்கத்தில் இருந்த குட்டி சிறுவனிடம் எதையாவது கேட்கிறான். அந்த நாய் எதையும் சொல்ல முடியாமல், ஆனால் கத்தாமல் வாயடைத்து நிற்கிறது. அதனால் அந்த நாயின் வாயில் பல அம்புகள், ஆனால் இரத்தமில்லாத ஒரு பூரண கட்டுப்பாட்டில் பாய்ச்சப்பட்டுள்ளது. அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான். இதை யார் செய்தது என்று அவன் கேட்கிறான். அதற்குத்தான் ஒரு சிறுவன், ஏகலவ்யன் வருகிறான். நான் தான் செய்தேன் என்று தாழ்மையுடன் கூறுகிறான். அர்ஜுனன் திரோணாச்சாரியரிடம் சென்று கூறுகிறான், நீங்கள் எனக்கு உலகிலேயே சிறந்த அம்புக்காரன் ஆவேன் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த சிறுவன் என்னை மிஞ்சிவிட்டான். திரோணாச்சாரியர் அதிர்ந்து போய் காட்டுக்குள் செல்கிறார். அங்கு ஏகலவ்யன் அவரை வணங்கி நிற்கிறான். குருவே, நீங்கள் வந்தது எனக்கொரு ஆசீர்வாதம். திரோணாச்சாரியர், நீ என் சீடனா? ஏகலவ்யன், ஆம் குருவே, உங்கள் சிலையை வைத்துக்கொண்டு கற்றேன். அதற்கு பதிலாக திரோணாச்சாரியர் ஒரு அதிர்ச்சி தரும் கோரிக்கையை விடுகிறார். அப்படியென்றால் குருதக்ஞை கொடு. உன் வலது கைவிரலை எனக்கு கொடு. ஒரு கணம் கூட யோசிக்காமல் ஏகலவ்யன் தன் வலது கைவிரலை வெட்டிக் கொடுக்கிறான். அந்த தியாகம் ஏற்கனவே பிணைப்பட்டவர்களுக்கு கூட சாத்தியமல்ல. அவன் குருவைப் போல் அல்லாமல் நடந்தார் என்றாலும் அவன் தன் குருவை கௌரவிக்கத் தவறவில்லை. அந்தச் சத்தம், அந்த தியாகத்தின் ஓசை காலத்தின் கடந்து சென்றாலும் இன்னும் நம் உள்ளத்தில் ஒலிக்கிறது. ஏகலவ்யன் பின்னர் போரில் இறந்தான். மகாபாரத யுத்தத்தில் அவனுக்கு பெரிய பங்கு இல்லை. அவனது வீரமும் வலிமையும் போராட்டமும் எல்லாம் சில வரிகளுக்குள் மட்டுமே அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் உண்மையில் அவன் உச்சத்தியாகத்தின் உருவகம். அவனது கதை சமூக விலக்கின், சாதி சிக்கல்களின் மற்றும் உள் அரசியலின் பிரதிபலிப்பு. ஏகலவ்யன் வெறுமனே ஒரு பாத்திரம் அல்ல, அவன் ஒரு விழிப்புணர்வு. ஒரு சமூகத்தின் அழிந்த கனவுகள், அழிந்த வாய்ப்புகள், அவற்றின் பெயரல்லவா ஏகலவ்யன். நாம் அவனை மறக்கக்கூடாது, அவனை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய குருதி இன்றைய சமத்துவ சிந்தனையின் விதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, பகிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு மறைக்கப்பட்ட கதையுடன் விரைவில் சந்திப்போம்.